ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் டாக்டர் ராவணன், சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸ்லீப் இஸ் தி பெஸ்ட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கங்கிறது மிகப்பெரிய வரம். சில பேர் படுத்த உடனே தூங்கிடுவாங்க, சில பேர் படுத்து பொருண்டு தூக்கமே வராது, சரியாவே தூங்கலாமாங்க. ஆனால் இரவு முழுக்க பெட்லேயே இருக்கும். தூக்கத்தில் பல விஷயங்கள் இருக்குது. இதை கொஞ்சம் சயின்டிஃபிக்காக நம்ம என்னன்னு பார்ப்போம். விஷயத்துக்கு டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களை உடனடியாக வந்து சேரும். ஸ்லீப் இஸ் தி பெஸ்ட் மெடிடேஷன். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெடிடேஷன்ன்றது தியானம் பண்ணும்போது மனது மகிழ்ச்சியா இருக்கும், ஒருமுகப்படும், படபடப்பு இருக்காது, சுவாசம் சீரா இருக்கும், மனது அமைதியா இருக்கும். ஸோ இது எல்லாமே தூக்கத்தில் இருக்கும். தூங்கும்போது மகிழ்ச்சியா தான் இருக்கும், சுவாசம் சீரா இருக்கும், இதய துடிப்பு ஒரே சீரா இருக்கும். அதனாலதான் இது ஒரு தியானம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாளில் 1/3 தூக்கத்தில் தான் செலவிடும். நேச்சுரலி ஒரு நாளைக்கு 24 hours 8 hours தூங்கணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ 1/3 தூக்கத்திலே போயிடுது. இன்னும் சிறு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகவே தூங்குவாங்க, 10 மணி நேரம் தூங்குவாங்க. ஸோ அதனால அது தவறு கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தூங்கும்போது யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்க. சயின்டிஃபிக்காக பேசணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ தூக்கத்தில் 2 கெமிக்கல்ஸ் மெயினாக இன்வால்வ் ஆயிருங்க. நம்ம உடம்புல அடினோசின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. எங்க இருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகளையுமே எனர்ஜி ஸ்டோரேஜை மாற்றும் போது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்பாங்க, அதாவது ஏடிபின்னு சொல்லுவாங்க. இந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் நமக்கு எனர்ஜி உடனடியாக கொடுக்க வேண்டியது. முக்கியமாக நரம்பு செல்களுக்கு, இந்த நியூரான்ஸ்க்கு இந்த ஏடிபி தான் மெயின் எனர்ஜி சோர்ஸ். அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இந்த நரம்புகளால் பயன்படுத்தப்பட்டு அதுலேருந்து அடினோசின் வெளியிடப்படுது. இந்த அடினோசினோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது அது நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ்க்கு போய் ரீச் ஆகும்போது ஒரு சிக்னல் கொடுக்குது, இவன் டயர்ட் ஆகிட்டான், இவன் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டு உடஞ்சி அடினோசினோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது நார்மலாகவே ஒரு டயர்டாக இருப்பான்ப்பா, ரொம்ப டயர்டாக இருப்பா, தூங்கணும் போல இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கெமிக்கல் பார்த்தீங்கன்னா மெலட்டோனின். இந்த மெலட்டோனின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஹைப்போதலாமஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பினியல் கிளாண்ட், தேர்ட் ஐன்னு கூட சொல்லுவாங்க. இந்த பினியல் கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆகுது மெலட்டோனின். இது எப்போ செக்ரீட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இரவுல தான் செக்ரீட் ஆகும். ஸோ இருட்டு, நல்ல இருளாக இருக்கும்போது இந்த மெலட்டோனின் அதிகமாக செக்ரீட் ஆகுது. இந்த மெலாஸ் அப்படின்னாலே பிளாக்னு தான் அர்த்தம். ஸோ டார்க்னஸில் சுரக்கிறதுனால அது மெலட்டோனின் பேர் வச்சுருக்காங்க. இந்த மெலட்டோனின் அளவு அதிகமாகும் போது நமக்கு தூக்கம் தானாகவே வரும். தூக்கத்தில் நிறைய பிரச்சனைகளை வரும். உங்களுக்கு தெரியும், இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சோம்னியானா தூக்கமே வர்றதில்லை. இன்னொன்று சோம்னாம்புலிசம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் நடக்கிற வியாதி. ஸோ இதெல்லாம் தூக்கத்தோட பல பரிமாணங்கள். கேட்டப்ளெக்சின்னு ஒன்று சொல்லுவாங்க. காலையில் படுத்தாங்கன்னா கை காலெல்லாம் அப்படியே அசதியாக போட்ட மாதிரி, அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க. இது கேட்டப்ளெக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல அப்னார்மாலிட்டிஸ் இருக்கு. அப்னார்மாலிட்டிஸ் இல்லாத நல்ல தூக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்ரெம் ஸ்லீப், ரெம் ஸ்லீப் பண்ணுவாங்க. என்ரெம்னா நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். இது கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலான ஒரு மேலோட்டமான தூக்கம். ரெம் ஸ்லீப் நம்ம ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். இது கொஞ்சம் ஆழமான டீப் ஸ்லீப். ஸோ இந்த மாதிரி 2 ரகமாக வரும். இந்த டீப் ஸ்லீப்ல தான் பல கனவுகள்லாம் வரும். சரி, இப்போ தூக்கம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு முக்கியமான டிப்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். தூக்கம் வரணும்னா உழைப்பு முக்கியம். நல்லா உழைக்கிறவங்களுக்கு, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களுக்கு படுத்த உடனே தூக்கம். சில பேர் பார்த்தீங்கன்னா படுத்த உடனே கொட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். யாராவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, சத்தம் இருந்தது, வெளிச்சம் இருந்தது, எதை பற்றியும் கண்டிப்பாக பண்ணால் தூங்கிடுவாங்க. தூங்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. முக்கியமாக அந்த மொபைல்லாம் குறைஞ்ச ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே தூக்கி வச்சிருங்க. அதே மாதிரி உணவு கூட நீங்கள் 2 to 3 மணி நேரம் முன்னாடியே சாப்பிடுங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. மிதமாக சாப்பிடுங்க. ரொம்ப காரம் மசாலா ஐட்டங்களை சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி டீ காஃபியை தவிர்த்துருங்க. புகைப்பிடிக்கிற பழக்கம் தான் தவிர்த்துருங்க. மது அருந்துற பழக்கம், அது குடிச்சாதான் சார் தூக்கம் வருதுலாம் சில பேர் சொல்லுவாங்க. சொல்லப்போனால் அது குடிக்கிறவங்க நிம்மதியாகவே தூங்க மாட்டாங்க, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். தூக்கத்தில் பல டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய செய்யக்கூடிய இந்த செயல்களை கண்டிப்பாக செய்யாதுங்க. அதே மாதிரி உடற்பயிற்சி தினந்தோறும் ஒரு 45 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யணும். நல்ல, அதாவது நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க. பெயின் ஆகிற அளவுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யறதுக்கு தகுந்த நேரம் பார்த்தீங்கன்னா காலை நேரம் தான். ஏன்னா ராத்திரி முழுக்க தூங்கி எழுந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க.
அப்போ எக்ஸசைஸ் நல்லா பண்ண முடியும். இந்த எக்ஸசைஸ் டைம்லையும் தயவுசெய்து மொபைலை கிட்ட வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்கள் எக்ஸசைஸ் மேலே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இரவில் நல்ல தூக்கம் வரும். இல்லை சாப்பிட்ட பிறகு கூட நீங்கள் கொஞ்சம் காலாரம் நடங்க, அதுலேயும் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். இனிமையான இசையை கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த இசையில் வார்த்தைகள் இல்லாமல் வெறும் மியூசிக்கல் பேக்ரவுண்ட் மியூசிக், ஒரு வயலின், ஒரு வீணா மியூசிக், ஒரு ஃப்ளூட் மியூசிக், அந்த மாதிரி கேளுங்க. அப்போ உங்களுக்கு அந்த வார்த்தைகளில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்காது, வார்த்தைகளை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்காது. அதனால் நேச்சுரலி கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தூங்கிடுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பெட்டில் போய் உட்கார்ந்த பிறகு எதையாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, டிவி பார்க்கறது, மொபைல் பார்க்கறது பண்ணாதீங்க. ஏற்கனவே சொன்னது தான், மொபைலில் வந்து அந்த ப்ளூ லைட்னு ஒரு ரேடியேஷன் இருக்குது, அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடும், தூக்கம் வராது. அதனால் வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம்னா புத்தகம் படிக்கலாம். புத்தகம் கூட லைட்டர் ரீடிங்காக இருந்தால் பெட்டர். ஒரு நகைச்சுவை, இல்லை ஒரு சின்ன சின்ன கதைகள், இல்லை ஒரு நிறைய அறிவியல் பூர்வமான விஷயங்கள், எப்படியெல்லாம் படிக்கணும், மனசை ரிலாக்ஸ் பண்ண மாதிரி ஒரு த்ரில்லர் நாவல், ஒரு ஸ்கேரி நாவல். இன்னொன்று கூட, குழந்தைகள் இருந்தால் குழந்தைங்கள்கிட்ட பேசிக்கிட்டே தூங்குங்க. குழந்தைங்களுக்கு கதை சொல்லி தூங்க வைங்க. இந்த மீன் டைம் நீங்களும் தூங்கியிருப்பீங்க. என்ன நண்பர்களே, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸு இல்லை டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேலும் பல உபயோகமுள்ள தகவலோட உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மருத்துவன் ராவணன். நன்றி, வணக்கம்.